friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சூப்பரான 4 தீபாவளி ஸ்வீட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நெய் மைசூர் பாக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு panல 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து 100 கிராம். இத வந்து மிதமான சூடுல வச்சிட்டு நம்ம வந்து கொஞ்ச நேரம் வறுக்கணும். அப்பதான் வந்து கடலை மாவோட பச்சை வாசனை வராது. ஒரு 7 ல இருந்து 8 நிமிஷம் போல நம்ம நல்லா வறுத்து வச்சிரலாம். இப்போ கடலை மாவு நல்லா வறுபட்டதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நம்ம சலிச்சு வைக்கணும். அப்பதான் வந்து நல்லா ஸ்மூத்தா வரும் நமக்கு. அதனால நான் இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில மாத்திட்டு நல்லா சலிச்சு இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். இது இருக்கட்டும். இப்போ ஒரு panல 1 கப் நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் எண்ணெய். நான் வந்து சன்ஃப்ளவர் எண்ணெய் எடுத்துர்க்கேன். இப்போ நெய் உருகி லைட்டா சூடானதும் இதில இருந்து நம்ம வந்து பாதி போல ஒரு 1/4 கப் வரும். அதை வந்து நம்ம இந்த கடலை மாவோட சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கலந்து வச்சுருக்கேன். மீதி வந்து ஒரு 1/4 கப் போல் இருக்குது. இப்போது மைசூர் பாக் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 கப் தண்ணி சேர்த்துட்டு இந்த சர்க்கரை கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வரணும். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து எல்லாத்துக்குமே கிராம்ஸ் அளவும் வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன். இப்போது இதோட பதம் செக் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக எடுத்துகிட்டு விரலுக்கு நடுவில் வச்சு பார்க்குறப்போ ஒரு கம்பி மாதிரி வருதில்ல, இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்ததும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கடலை மாவு, அதில் வந்து கொஞ்சம் நெய் எண்ணெய் எல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும். நான் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி கலந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம மீதி வச்சுருக்கோம்ல நெய், அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஒரு டைம் சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். தீயை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நெய்யெல்லாம் உள்ளே போனதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுற வேண்டியது தான். இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விடுறப்போ நல்லா ஸ்மூத்தாக வரும். இப்போ பார்க்குறப்போ கொஞ்சம் நுரையாக வர ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் எனக்கு மீதி இருக்குது. அதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து மறுபடியும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். கலந்து விட்டுட்டே இருக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் கூட அப்படி நுரைச்சி வரும். இந்த ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் வந்து மைசூர் பாக்கு வந்து அப்படியே சாஃப்டாக வாயில் வச்சு அப்படியே கரைஞ்சி போகும். ஸ்பூன்லவே ஒட்டாமல் இந்த மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக வருது. இந்த ஸ்டேஜ் வரணும். இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி பபிளாக கொஞ்சம் நுரைச்சி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு நெய் தடவின பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் நம்ம வந்து மாற்றிடலாம். மாற்றிட்டு நல்லா ஸ்பூன் வச்சு லெவல் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம். ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம பீஸ் போடலாம். இப்போது ஆறுனதுக்கப்புறமா இந்த ஓரங்களை வந்து லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு நம்ம கவுத்திட்டோம் அப்படின்னா அழகாக வந்துடும். நம்ம வந்து பீஸ் போட்டு வச்சிடலாம். நமக்கு வந்து என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணுறேன். அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து நான் உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. நம்மளோட மைசூர் பாக் ரெடியாக இருக்குது. அப்படியே கரைஞ்சி போயிடுது. அடுத்தது வந்து நம்ம பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1 சிட்டிகை போல் உப்பு, 2 சிட்டிகை பேக்கிங் சோடா உப்பு, கூடவே 4 டேபிள் ஸ்பூன் நெய், அப்படி இல்லைனா நம்ம வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம நல்லா கலந்து வைக்கணும். கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம கைக்கு நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி ரப் பண்ணும்போது எல்லா மாவுலேயுமே வந்து ஈஸியாக நம்மளால் வந்து மிக்ஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நல்லா உதிரியாக கலந்து வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம வந்து ரொம்ப சாஃப்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து உள்ளே நல்லா ஃப்ளேக்கியாக இருக்கும். நான் வந்து கிட்டத்தட்ட 4 டேபிள் ஸ்பூன் போல் பால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ இதை நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இல்லை, கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வரும். இதை வந்து அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். அந்த கேப்பில் நம்ம வந்து சர்க்கரை பாகு தயார் பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். கூடவே 3/4 கப் போல் தண்ணி சேர்த்து
சர்க்கரை பாகு கொதித்து ஒரு கம்பி பதம் வரணும். இப்போ இதோட பதம் செக் பண்ணுறதுக்கு இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம விரலுக்கு நடுவில் வச்சு பார்க்குறப்போ இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி வருதுல்ல, இந்த பதம் வரணும். இந்த மாதிரி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து வாசனைக்காக 3 ஏலக்காவை நல்லா இடித்து வச்சுருக்கேன். அப்புறமா 4-5 சொட்டு போல் எலுமிச்சை பழத்தோட சாறு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மாவும் ரெடியாக இருக்குது. இதுலேருந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக, ரொம்ப பெருசாக பண்ணாமல் கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா நம்ம வந்து கைக்கு நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றும்போது எந்தவித விரிசலும் இல்லாமல் அழகாக வரும். நடுவில் வந்து ஒரு அழுத்திட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதே மாதிரி மீதி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணும். எண்ணெய் வந்து மிதமான சூடில் வச்சுக்கோங்க, ரொம்ப அதிகமாகவும் இருக்க வேண்டாம், அதனால் ரொம்ப சிம்லேயும் இருக்கக்கூடாது. நம்ம போட்டதுக்கு அப்புறமா பபிள்ஸ் வருதில்ல, இந்த மாதிரி இருக்கணும். நான் வந்து எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம கலந்து விடுறப்போ கலர் வந்து சமமாக வரும். கொஞ்சம் நின்று பொரிஞ்சு வரணும், அப்போ தான் வந்து உள்ள வரைக்கும் நல்லா வெந்து சூப்பராக வரும். இப்போ நம்ம பார்க்குறப்போ நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. நம்ம இதை வந்து ஃபுல்லாக எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். எல்லாமே ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். சர்க்கரை பாகம் வந்து லைட்டாக வெதுவெதுப்பாக இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லா அந்த ஜீராலாம் உள்ளே இறங்கும். அதனால் வந்து நம்ம சேர்க்குறதுக்கு முன்னாடி லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் போல் ஊறட்டும். மறுபடியும் நான் திருப்பி போட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ பாதுஷாலாம் ஜீராவில் நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குன்னு. நான் வந்து மேலே வந்து கொஞ்சம் அந்த கான்ட்ராஸ்ட்காக கொஞ்சம் நட்ஸ் சேர்க்குறேன், கார்னிஷிங்காக தான். சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான பாதுஷா தயார். அவ்வளோதான், சடா, நம்மளோட பாதுஷாலாம் ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அவ்வளோ சூப்பராக இருக்குது. அடுத்தது வந்து மில்க் ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம பால் பவுடர் பயன்படுத்தி பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் பால் சேர்த்துட்டு லைட்டாக நெய் உருகுனதும் இதில் 2 கப் பால் பவுடர், இது வந்து மொத்தத்தில் 200 கிராம் சேர்த்துட்டு நம்ம ஒரு வாட்டி நல்லா கலந்துடலாம். இந்த மாதிரி வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் 3/4 கப் சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து 150 கிராம் சர்க்கரை. பவுட்ரு பண்ண சர்க்கரையாக எடுக்கிறீங்க அப்படின்னா 1 கப் பவுட்ரு பண்ண சர்க்கரை எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விடணும். சர்க்கரை சேர்த்ததும் சர்க்கரை உருகி கொஞ்சம் தண்ணியாக வரும், அதுக்கப்புறமா கெட்டியாக ஆரம்பிக்கும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுருக்கேன். ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டே நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ வந்து எல்லாமே சேர்ந்து ஒன்றா வரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சேர்ந்து ஒன்றா வந்திருக்கு. இதோட பதம் செக் பண்ணுறதுக்கு இது வந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம வச்சோம் அப்படின்னா கையில் வந்து ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வரும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதில் வந்து நல்லா வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது பக்கத்துலேயே வந்து ஒரு நெய் தடவின பாத்திரம் ரெடியாக வச்சுருக்கேன். இதை வந்து உள்ளே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக ஸ்மூத் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் நட்ஸை வந்து இடித்து வச்சுருக்கேன். சும்மா ஒரு அழகுக்காக தான், சேர்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிரும். இப்போது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து கவுத்திட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி இதை வந்து நமக்கு பிடிச்ச சைஸில் நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அது மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அவ்வளோ நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சடா, நல்லா சாஃப்டான மில்க் ஸ்வீட் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். அடுத்தது வந்து லட்டு பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். இது வந்து 150 கிராம். கூடவே கலருக்காக கொஞ்சம் மஞ்சள் நிறம் எடுத்திருக்கேன். நம்ம வந்து கேசரி பவுடர் எல்லாம் வந்து ஜெல் ஃபுட் கலர்னு கிடைக்கும்ல, எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தண்ணி, ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக வரும். ஃபஸ்ட்டே நம்ம நிறைய தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா கட்டி தட்டுற மாதிரி இருக்கும்.
இப்போ இதில் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும். அப்படியே கொஞ்சம் ஃப்ளோ ஆகுதுல, இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போ வந்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இதை வந்து நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். அதனால ஷேப் வந்து ரொம்ப முக்கியம் இல்லை. நான் அதனால கொஞ்சம் பெரிய பெரிய ஓட்டை இருக்கிறதா தான் எடுத்திருக்கேன். இதுலேருந்து ஒரு கரண்டி எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம லைட்டாக தட்டுறப்போவே ஈஸியாக கீழே வந்துடும். பூந்தியாக கீழே வந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு தட்டிட்டோம் அப்படின்னா அழகாக கீழே வந்து எல்லாமே விழுந்து பொரிய ஆரம்பிச்சிரும். பூந்தியெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதை எடுத்து நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ வந்து நான் எல்லா பூந்தியும் பொரித்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். மாற்றிட்டு ஒரு 5-6 பல்ஸ் நம்ம கொடுக்கும்போது எல்லாமே ஒரு சம அளவில் வந்துடும். பாருங்கள் இந்த மாதிரி. அது ஏன்னா ரொம்ப மாவு மாதிரி நம்ம அரைச்சிடக்கூடாது. அந்த பூந்தி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியணும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்குல்ல, இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது சர்க்கரை பாகு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1.5 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அது கூடவே 3/4 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை கரைஞ்சி ஒரு 3-4 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். சர்க்கரை பாகுக்கு கம்பி பதம் எதுவும் தேவையில்லை, ஒரு சிரப் மாதிரி வந்திருக்கு. இந்த பதம் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பூந்தி, அது எல்லாத்தையுமே அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சூடு பண்ணணும். அந்த சர்க்கரை பாகு எல்லாம் வந்து அந்த பூந்தி அப்சர்வ் பண்ணுறது வரைக்கும் நம்ம வந்து சூடு பண்ணணும். இப்போ பார்க்குறப்போ நமக்கு வந்து தனியாக சர்க்கரை பாகு எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து பூந்தியோட மிக்ஸ் ஆகி கரெக்டாக வந்திருக்கு. இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது, ஆனால் ஆறுனதுக்கப்புறமா கரெக்டாக வந்துடும். அதனால் இதை மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் இதில் சின்னதாக நறுக்குனா முந்திரி பருப்பு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் உலர்ந்த திராட்சை சேர்த்துட்டு, திராட்சை கொஞ்சம் பலூன் மாதிரி வந்ததும் இதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பூந்தி, அதில் வந்து சேர்த்துடலாம். ஒருவேளை நீங்கள் நட்ஸ் சேர்க்கல அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தோன்னா தான் சாஃப்டாக இருக்கும். அப்புறமா நல்லா வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டு இது வந்து ஒரு 15 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். கை வைக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போது கை வைக்கிற சூடு வந்திருக்கு, ரொம்ப ஆறலை, கொஞ்சம் நம்மளால் எடுத்து லட்டு பிடிக்க முடியும். அந்த ஸ்டேஜில் கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நமக்கு வந்து என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லட்டு பிடிச்சி வச்சிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி. நம்மளோட லட்டும் ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸஸ் போட்டு வச்சுருக்கேன். எல்லாத்துலேயும் வந்து ஒரு 3 ஸ்வீட் வச்சுருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு வீட்டை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.